நான் விநாயகபுரத்துலேருந்து வரேன் மேடம். எனக்கு வந்து சொன்னாங்க இது மாதிரி வந்து கிட்னியில் கல் ஸ்டோன் இருக்குன்ட்டு. நான் ஸ்கேன் எடுத்து பார்த்தேன். நான் ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு இருக்குது சொன்னாங்க. அப்புறமேட்டு சரி ஏற்கனவே உங்ககிட்ட நான் வந்திருக்கேன், அனுபவம் அதிகம், அதனால சரி நம்பி வந்தேன். ஆனால் என்னால் வலி தாங்கவே முடியாது மேடம். இப்படி ஒரு இந்த சைடில் இப்படி திரும்பி பட்டா வலி, இப்படி திரும்பி பட்டா வலி, பேக் பெயின், பயங்கர பேக் பெயின் மேடம். யூரின் போகும்போது அப்படி ஒரு வலி வேதனையா இருக்கும் எனக்கு. சில பேர்கிட்ட கேட்டதுக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க இந்த மிஷின் வச்சு அது எடுத்துடலாம், ஊசி போட்டு எடுத்துடலாம், லேசர் மூலியமா பண்ணிடலாம். நாங்கள் எனக்கு அவங்க மேல நம்பிக்கை இல்லை மேடம். உங்களை நம்பி நான் வரணும்னு வந்தேன். நீங்க கொடுத்த அந்த மாத்திரை லேகியம் அதெல்லாம் கரெக்டா நான் எடுத்துக்கிட்டேன் மேடம். அந்த அந்த வலி இருக்க இடமுமே சுத்தமா இல்லை மேடம். ரொம்ப ரொம்ப நான் ஹாப்பியா இருக்கேன் மேடம். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அன்னைக்கு வந்து எனக்கு அந்த கப்பிங் மாதிரி வச்சிங்க மேடம். அவ்வளோ என் கண்ணால பார்த்தேன். அப்பா அந்த கெட்ட அந்த பிளட் அதெல்லாம் ஐயோ பார்க்கவே பண்ணிட்டு போகும்போதே உங்களுக்கு அந்த ரிலீஃப் கிடைச்சதா? நல்லா நைட் நல்லா தூங்கணும் மேடம். நல்லா தூக்கம் வந்துச்சு. எங்க வீட்லயே கேட்டாங்க, இன்னும் பரவாயில்ல படுத்தோன்னே நீ ரொம்ப தூங்கிட்டிய அப்படின்னு. காலையில கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸா, டென்ஷனும் கொஞ்சம் குறைஞ்சிச்சு மேடம். அதுக்கப்புறம் யூரின் போகும்போது அந்த வலி கூட இல்லை. அப்புறம் நார்மலா அதுக்கப்புறம் அதை மறந்துட்டேன். அந்த வலியே நமக்கு ஏதோ ஒண்ணு இருக்குமே அப்படின்றது அப்பதான் நானும் ஆமாடி பொண்ணுகிட்ட சொன்னேன். ஏமா அந்த வலியே இல்லம்மா, அம்மா இல்ல மேடம், அதுக்கு நீங்க கொடுத்த அந்த மருந்து மாத்திரை அந்த ஒரு நம்பிக்கை அதை நான் கரெக்டா நான் ஃபாலோ பண்ணேன் மேடம். கண்டிப்பா நல்லா ஆயிடுச்சு. ஒரு 2 மாசம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் போய் நீங்க செக் பண்ணி பாருங்க. அதான் எனக்கு தெரிஞ்சு செக் பண்ண வேண்டிய அவசியம் கூட மேடம். அந்த வலியே கிடையாது மேடம். அந்த வலி சுத்தமா இல்ல. அந்த சைடுல தைல தேய்ப்பேன், சுடு தண்ணி ஒருத்தர் கொடுப்பேன். இந்த இடுப்பு பேக் சைடுல அப்படி ஒரு பெயின். ஸ்கேன் எடுத்து நம்ம பார்த்து நம்ம திருப்திக்கு பார்த்து வச்சுக்கணும். அதான் மேடம். கண்டிப்பா கண்டிப்பா ஸ்கேன் ரிப்போர்ட் அனுப்புங்க, நாங்களும் உங்களுக்கு நம்ம சப்ஸ்கிரைபருக்கு காட்டுவோம். கண்டிப்பா மேடம். அப்ப சாரா ஹெர்பல்ல நிறைய பேர் வந்து நிறைய வலிக்காக. ஏன் மேடம் பொண்ணுக்கு மாசம் பீரியட் வரலான்னு வந்தேன். இப்போ மாசம் கரெக்டா டேட் வந்துடுது அவளுக்கு. அந்த நீங்க கொடுத்த அந்த மருந்து மாத்திரம் அவ கரெக்டா எடுத்துக்கிறா. 3 மந்த்தா வராம இருந்தது. அப்புறம் இங்க வந்து அந்த மருந்து மாத்திரை எடுத்து அந்த கப்ளிங் வேற 3 சைக்கிளிங் போய் 4வது சைக்கிளிங்கும் முடிச்சுட்டாங்க அந்த அம்மா. இப்போ நார்மலா ஆயிட்டு வெயிட்டும் கொஞ்சம் லாஸ் ஆயிட்டேன், கம்மி ஆயிடுச்சு. நல்லா ஆளும் பார்க்க ஃபர்ஸ்ட் குரூப்பியா இருந்தாங்க, இப்ப ஆள் பார்க்கவே அழகா இருக்காங்க. மாசம் வந்தாலே வெயிட் லாஸ் ஆயிடும். கரெக்டா சந்தோஷம். அம்மா பரவாயில்லம்மா, எனக்கு அந்த மாத்திரை கொடுத்தா இந்த மாத்திரை கொடுத்தா சைடு எஃபெக்ட் ஆகும்ட்டு எனக்கு இது எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாம. ஃபர்ஸ்ட் உங்க டாக்டர் வரும்போது வேற என்ன பிரச்சனை இருந்தது? இல்ல வேர்வை ஸ்மெல் இருந்தது மேடம். வேர்வை ஸ்மெல் இருந்தது, வயிறு வலி இருக்கும், ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகும் மேடம். ரொம்ப வேற ஏதாவது வாமிட்டிங்கு, லூஸ் மோஷனு, முடி கொட்டுதல், ரொம்ப கஷ்டப்படும். தூக்கம் கூட இருக்காது மேடம். ரொம்ப தூங்க மாட்டாங்க. சரி இதுவும் கேட்டா நீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு கோயில என்ன சொல்ற தெய்வத்தை பார்த்த மாதிரி எங்களுக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கா. இதெல்லாம் ட்ரீட்மெண்ட் வந்து பழைய கால ட்ரீட்மெண்ட். இதெல்லாம் அடுத்தது எங்க ஹஸ்பண்டுக்கு வந்தேன் மூட்டு வலிக்கு. எப்படி அவஸ்தப்பட்ட, நைட்டெல்லாம் தூங்க முடியாது, தைலம் தேய்ச்சி சுத்தரி ஒத்தனம் கொடுத்து. இப்போ நான் மறந்துட்டேன். நான் கேக்குறேன், என்னப்பா கால் வலி எப்படி இருக்கு மூட்டு வலி? ஆமாடி சுத்தமா போயிடுச்சு, பரவாயில்ல. ஃபுல்லு நான் மேடம் சொன்ன ஃபுல்லா கூட பண்ணிக்கணும், அந்த கப்பிங் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. இப்ப அவருக்கும் நல்லா அந்த மூட்டு வலியில எதுவும் இல்லை மேடம். என் பொண்ணுக்கும் முகெல்லாம் முகப்பருவு இருந்துச்சு, பெரிய பொண்ணுக்கு. நீங்க கொடுத்த அந்த சோப்பு அந்த நானும் வரேன் மேடம். 4 வருஷமா வந்துட்டு இருக்கேன் மேடம். கப்பிங் பண்ணது இப்பதான் மேடம். ஆனா என் பெரிய பொண்ணுகிட்ட சொன்னேன், அப்போமா அப்படின்னா நான் அப்புறம் இல்லடி அந்த சோப்புலாம் போடு, இதெல்லாம் சைட்ல நிறைய இருக்கு போயிடும்னா நம்பவே இல்லை அந்த அம்மா. அப்புறம் கிட்டெல்லாம் வாங்கி கொடுத்தோன்னே இப்ப அந்த அம்மா எனக்கு போன் பண்ணி, அம்மா கொஞ்சம் வாங்கி வந்துருமா அப்படின்னு சொல்றது. ஓகே சரி, நம்பிக்கை இருந்தா சரி. நம்பிக்கை தான் மேடம். நம்பிக்கை இருந்தா கண்டிப்பா எல்லாரும் நம்பிக்கை ஒண்ணு வைக்கலாம். 2வது ப்ராடக்ட் சரியா யூஸ் பண்ணும். கண்டிப்பா நான் கரெக்டா யூஸ் பண்ண மேடம், எனக்கு பலன் கண்டிப்பா உண்டு. என் பொண்ணு சின்ன பொண்ணும் கரெக்டா யூஸ் பண்ணா அவர் நல்லா கண்ணாலே பாக்குறேன் மேடம். அவளோட ஃபர்ஸ்ட் இருந்த முகம் இப்ப இருக்க ஆக்டிவிட்டி எல்லாமே அவளுக்கு மாறிடுச்சு டோட்டலா. நான் மறந்தா கூட அவ என்ன மறக்காம வாமா அப்படின்னு சொல்லி, எனக்கு நீ வரலாம் கூட பரவாயில்ல நான் போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வராங்க அந்த அம்மா. ஓகே, இப்போ நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு வந்து இப்போ பிசிஓடி இருக்கா அப்படின்னு ஒரு வாட்டி நீங்க ஸ்கேன் பண்ணி பாத்துக்கோங்க. கண்டிப்பா இப்போ 3 மாசமா தவறாம வருது இல்ல பீரியட்? கரெக்டா ஆயிடுது மேடம். அந்த ஃபர்ஸ்ட் மாசம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட, வலிச்சுது, என்னென்னவோ வந்ததுமா சொன்னான். ஏமா அதெல்லாம் பார்க்கவே முடியலம்மா, ரொம்ப கட்டியா வந்துருச்சுமா, நல்லா பரவாயில்லம்மா கரெக்டா மருந்து சாப்பிட. டஸ்ட் மாதிரி இருக்கிற அழுக்கு ரொம்ப வருஷமா தங்கி. ஆமா மேடம். பீரியட் சரியில்லாம. ஆமா மேடம். அதெல்லாம் அந்த பிசிஓடி மாதிரி அது தெரியுது. ஆமா எல்லாம் வந்துருச்சு. அந்த நீர் கட்டிகள் கண்ணால
பார்த்தேன் மேடம், நானு உண்மையாவே பார்த்தேன். நான் அவங்க காட்டுறேன் என்கிட்ட, வேற பொண்ணா இருந்தாலும் காட்டாதுங்க, வெக்கப்படுவாங்க காட்டுவாங்க. சில பேர். அதெல்லாம் வெக்கமே படாம என்கிட்ட பாருமான்னு காட்டினேன். கண்ணாலே பார்த்து கட்டி கட்டியா அப்படியே வந்து விழுது. அதான் அந்த பிசிஓடி கட்டிகள் எல்லாம் வந்து வந்துருச்சு. வெளியில வந்துரும். இப்போ வந்து என்ன போன மாசம் பீரியட் ஆகணும் மேடம், ஒரு வயிறு வலி கூட கிடையாது, இல்ல. நல்லா ரிலாக்ஸா தூங்கினா. சரி. இப்போ அவளுக்கு ஒண்ணும் இல்லை மேடம், நல்லா இருக்கா குழந்தை. ஹாப்பி ஹாப்பி. அவ்வளவுதான். பெண்களுக்கு வந்து மாசம் பீரியட் வரணும். அதான் அப்படி வந்தா அவங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் நான் நிறைய பேருக்கு சொல்றேன் மேடம். உங்களை எங்க நீங்க பெரிய பொண்ணு கேக்குறாங்க, என்ன இங்கெல்லாம் போயிடுச்சு எப்படின்னா, ட்ரீம் போறியா? அதெல்லாம் இல்ல, எங்க அம்மா அங்க போய் வாங்கிட்டு வராங்க சைரா. அங்க இதுல வந்து ஆன்லைன்லயே இருக்கே சாயரா.in. ஆன்லைன்ல கூட நான் மாசம் எங்க மறந்தாலும் நான் இது மறக்க மாட்டேன் மேடம். அவ கரெக்டா நாங்க வந்து வாங்கிட்டு போயிருது. நாங்க வீட்டுல ஃபேமிலியா சோப்ல இங்கதான் யூஸ் பண்றது. சரி சரி. இப்ப ரெடிட்ஸ்ல போடுறோம். சரி. வரதா இருந்தா நீங்க அங்க வந்து கூட உங்களுக்கு எப்படி டைம் இருக்கோ வாங்கிக்கோங்க. கண்டிப்பா மேடம், கண்டிப்பா மேடம். ரொம்ப நன்றி மேடம்.